ஒரு கிராமத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்த ஒரு சிறிய குடிசையில் பாட்டி மீனாட்சி வசித்து வந்தார். அவருக்கு ஒரு செல்ல பேத்தி இருந்தாள். அவள் பெயர் கவிதா. கவிதா தினமும் பள்ளிக்கு சென்று வந்ததும் பாட்டியுடன் வயல்வெளி பகுதிக்கு சென்று விளையாடுவாள். மீனாட்சி பாட்டிக்கு கூடை பின்னுவது ஒரு அலாதி பிரியம். குறிப்பாக பச்சையும் இளஞ்சிவப்பும் கலந்த பிளாஸ்டிக் ஒயர்களில் அழகிய கூடைகளை பின்னுவதில் அவள் கைதேர்ந்தவள். அப்படி ஒரு நாள் தனது பிரியமான கவிதாவுக்காக பாட்டி ஒரு பெரிய வண்ணமயமான கூடையை பின்னிக் கொண்டிருந்தாள். அந்த கூடைக்குள் கவிதாவுக்கு பிடித்தமான பல விஷயங்களை போட்டு வைக்க வேண்டும் என்று பாட்டி நினைத்தாள். கவிதா பள்ளியிலிருந்து வந்ததும், பாட்டி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். பாட்டி புன்னகைத்தபடியே, உனக்காக ஒரு ரகசிய பரிசு செய்து கொண்டிருக்கிறேன் என்றாள். அடுத்த நாள் கவிதாவின் பிறந்த நாள். அன்று காலை எழுந்ததும் கவிதா தனது கட்டில் அருகில் ஒரு பெரிய அழகிய கூடையை கண்டாள். அது பாட்டி பின்னிக் கொண்டிருந்த அதே பச்சையும் இளஞ்சிவப்பும் கலந்த கூடைதான். கவிதா ஆவலுடன் கூடையை திறந்தாள். கூடைக்குள் கவிதாவுக்கு பிடித்தமான சிறிய பொம்மைகள், ஒரு சாக்லேட் பார், ஒரு வண்ண புத்தகம் மற்றும் பாட்டி தன் கைகளாலேயே பின்னிய சிறிய சால்வை ஒன்றும் இருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக பாட்டி ஒரு சிறு கடிதமும் வைத்திருந்தாள். அதில், என் அன்பு பேத்திக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த கூடை உன் வாழ்க்கை போல் வண்ணமயமாக இருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் நீ இதை திறக்கும் போதும் என் அன்பு உன்னுடன் இருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. கவிதா கண் கலங்கினாள். அது வெறும் கூடை அல்ல, அது பாட்டியின் அன்பின் அடையாளமாக இருந்தது. அன்று முதல் கவிதா அந்த கூடையை பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தாள். அதனுள் தனது பள்ளி புத்தகங்களையும் சில சமயம் தன் சிற்றுண்டியையும் வைத்துக்கொண்டு பள்ளிக்கு எடுத்துச் சென்றாள். அந்த கூடை மீனாட்சி பாட்டிக்கும் கவிதாவுக்கும் இடையே இருந்த அழியாத அன்பின் பாலமாக மாறியது. ஒவ்வொரு முறையும் கவிதா கூடையை பார்க்கும்போது பாட்டியின் கனிவான முகமும் அன்பான புன்னகையும் அவளுக்கு நினைவுக்கு வரும். அந்த வயல்வெளியில் பாட்டியின் அன்பும் கவிதாவின் மகிழ்ச்சியும் அந்த கூடையைப் போலவே என்றென்றும் வண்ணமயமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தன.